இன்றைக்கி ஒரு சிறப்பான நாள். என்னென்னா, வள்ளலார் வருவிக்க உற்ற நாள். இன்றைக்கி அருட்பிரகாச வள்ளலார் இன்றைக்கு வருவிக்க உற்ற நாள். இந்த வருவிக்க உற்ற நாள்னால் என்னென்ன தெரியுதுங்களா? உங்களுக்கு விளங்குதா? அது அவர் ஆல்ரெடி மோட்சத்துக்கு போயிட்டவர். அவரை வருவிக்க உற்ற நாள்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, இங்கே அவரோட பங்கு தேவைப்படுது. சூழ்நிலைகள், மக்கள் மத்தியில் சூழ்நிலைகள் மாறிடுச்சு. அப்போ ஒரு ஞானம் பெற்ற ஒரு ஆன்மா இந்த உலகத்துக்கு அவங்களையெல்லாம் கடைத்தேற்றம் பண்ணி சரிப்படுத்தி நெறிப்படுத்தி வாழ வைக்கணும். அதனால் அவரை வருவிக்க உற்ற நாள்னு சொல்லி அவரை வர சொல்கிறாங்க. இங்கே யார் வர சொல்கிறது? இங்கே யார் அவரை கூப்பிட முடியும்? இல்லையா? அப்போது அடியார்கள், சிவபெருமான் தான் அவரை வருவிக்க விட்டுற நாள். அவர் தான் அனுப்புகிறாரு. இங்கே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு அந்த கதை தெரிஞ்சிருக்கோம். அதாவது மதுரையை ஆண்ட கூன் பாண்டியன், அவர் சமணம் முழுக்க முழுக்க சமணத்தில் தான் அவங்களோட இது முழுமையாக சமணத்தில் போயிட்டாங்க. அப்போது என்ன போச்சுன்னா, அவரோட மனைவி சைவம். அவர் திருமணம் ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படி நம்ம சைவத்தில் இருந்து சமணத்துக்கு போக முடியும்? அவங்களுக்கு மனசு இடம் கொடுக்கல, ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் வேறு வழி கிடையாது. மன்னன் எவ்வழி, மக்கள் அவ்வழி. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த வகையில் அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு இறைவன்கிட்ட டெய்லியும் விண்ணப்பம் வைக்கிறாங்க. ஐயா, நான் இது மாதிரி சைவத்தில் என்னால் மாற முடியாது. நான் எங்கள் வீட்டுக்காரன் சைவம், அவன் அரசன், அதனால் எங்கள் மக்களும் அப்படி இருக்காங்க. எப்படியாவது வாழ்க்கையில் நீங்கள் அதை மாற்றி கொடுக்கறதுக்கு வழி பண்ணுங்கன்னு தினம் இறைவன்கிட்ட அவங்க விண்ணப்பம் வைக்கும் போதெல்லாம், அப்போ என்ன ஆயிடுச்சின்னு சொன்னால், இவங்களுக்கு ஒரு வயிற்று வலியை கொடுத்து, அதாவது சூளை நோயின்னு சொல்லுவாங்க. இதை அப்போ அப்பர் தர்மசேனராக அவர்கிட்ட முதலமைச்சராக வேலை பார்க்குறாரு மன்னர்கிட்ட. கூன் பாண்டியன்ற மதுரை ஆண்ட மன்னர்கிட்ட முதலமைச்சராக அப்பர் இருக்காராங்க. அப்போது இவங்களுக்கு என்ன பண்ணுறது? இவங்களை மதத்தை மாற்றி ஆகணும். சிவபெருமான் ஒரு பெரிய கட்சி தலைவர் மாதிரி, அவர் கட்சியில் ஆள் சேர்க்கறதுல பயங்கரமான ஆள். உடனே என்ன பண்ணிட்டாரு, இவங்களை எப்படி சேர்க்கறதுன்னு சூள நோயை கொடுத்தாரு மன்னனுக்கு. எதுவுமே இல்லை, ஆனால் வயிறு வலிக்குதுன்னு துடிக்கிறார் அவர். இது இப்படியே கொஞ்ச நாள் போக போக எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டு எதுவுமே முடியாத பட்சத்தில் என்ன பண்ணுறாங்க, சரி ஒரு அலௌன்ஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ என்னோடய சூழ நோயை தீர்த்து வைக்கிற யாராக இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு நான் கட்டுப்படுவேன் அப்படின்னு சொல்கிறார். சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுக்குறாரு. இப்போ மன்னன் ஒரு ஸ்டேட்மெண்ட், இப்போ கவர்மெண்ட்டில் சிஎம் ஒன்று சொல்லிட்டா அதுதான் ஜிஓ, கவர்மெண்ட் ஆர்டர் தானே அது. அவர் சொல்லிட்டாருன்னா அதுதான் ஆர்டர். அது மாதிரி மன்னன் என்ன சொன்னாரோ அதுதான் ஆர்டர். அப்போது மன்னன் இதை சொன்ன உடனே இப்போ தான் சிவபெருமான் அங்கே வேலை செய்கிறார். என்ன பண்ணுறார், 4 பெருமக்கள் அங்கே அனுப்புகிறார். நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, இவர் ஞானசம்பந்தரை இவங்கக்கிட்ட அனுப்புகிறார். மதுரைக்கு போய் நீ கூன் பாண்டியனுக்கு தீராத வயிற்று வலி இருக்குது, அதை போய் சரி பண்ணுன்னு சொல்லிவிட்டு திருஞான சம்பந்தரை அங்கே அனுப்புகிறார். மற்ற 4 பெருமக்கள் ஒவ்வொரு இடத்துல இருந்து அவங்க செய்ய வேண்டிய வேலைக்காக அவங்க வந்தாங்க. இவர் இதுக்காக வந்தவர் திருஞான சம்பந்தர். அவர் வராரு. சரி, உங்கள் நோயை நான் தீர்க்கிறேன் அப்படின்றாரு. சரி, நீ தீர்த்துட்டா என்ன பண்ணணும் நாங்கள் அப்படின்னு கேட்குறாரு மன்னர். நீ விபூதி போட்டுக்கணும். ஐயோயோ, ஏன்னா இந்த விபூதி போடுறதுல ஒரு விஷயம் என்னன்னா, அந்த இடத்துலையே இந்த விபூதி போட்டவங்களை கேட்கும்போது விபூதி போடணும் அப்படின்றாங்க. இதை சொன்ன உடனே ஐயோ அதெல்லாம் ஏன், என்ன விஷயம்னா, இதை பார்த்தாலே நாங்கள் சாப்பிட மாட்டோம். எதே விபூதி போட்டவங்கள பார்த்தாலே அன்றைக்கி பட்னியாம். அதில் என்ன சொல்லுவா, சரி இவரே பார்க்கலைனாலும் இன்னொருத்தர் யாராவது பார்த்துட்டு ஐயா இந்த தெரு வழியாக ஒருத்தர் விபூதி போட்டுக்கிட்டு போகிறாருன்னு சொன்னால் கேட்ட முட்டு அவன் சொல்லிட்டான், இவர் கேட்டார், அன்றைக்கி சாப்பிட முடியாது. இவர் பார்த்துட்டாரு, அன்றைக்கி சாப்பிடுவோம். இது கண்ட முட்டு கேட்ட முட்டு. அவர் சொல்லிட்டா இவர் கேட்டுட்டாருன்னா கேட்ட முட்டு, இவரே பார்த்துட்டாருன்னா அது கண்ட முட்டு. ஆக அன்றைக்கி சாப்பிட மாட்டாங்க. இப்படி ஒரு விரதத்தை அவ்வளோ பெரிய அளவில் கடைப்பிடிக்கக்கூடிய இந்த மன்னரின் நிலைமை அன்றைக்கி எப்படி ஆயிடுச்சுன்னா, ஐயா என்ன சொல்கிறீங்கன்னு, விபூதி போடணும்,
சரி வேறு வழி இல்லை, எனக்கு உயிரே போகுது, இது வந்து சரி போட்டு விட்ருங்க அப்படின்ன உடனே ஒரு பட்டையை அவருக்கு போட்டு, நீ போட்டுக்கினது இல்லாமல் உன் நாட்டில் இருக்கிற அவ்வளோ பேரையும் போட வைக்கணும், நீ இனி சைவம், அதை முதல்ல புரிஞ்சிக்கணுன்னாரு. கண்டிப்பாக சாமி. உடனே அவர் வந்து ஆர்டராகவே போடுறாரு, நான் சைவத்துக்கு மாறிட்டேன், இந்த நாட்டு மக்கள் அனைவரும் சைவத்தில் இருக்கணும், எல்லார் நெத்தியிலையும் பட்டை இருக்கணும், இல்லைன்னா உங்கள் தலை இருக்காதுன்றார். அந்தளவுக்கு ஒரு ஆர்டரை போடுறாரு. போட்ட உடனே கொஞ்சம் விபூதியை ஒரு கிளாஸில் தண்ணியில் அப்படி போட்டு இந்தா சாப்பிட்றேன்னாரு. என்னையா போகுமா, குடிச்சு பாரியான்னு குடித்த அடுத்த செகண்டில் அவருக்கு வயிற்று வலி போயிடுச்சு. இது சிவபெருமான் ஆடுற நாடகம் இல்லையா, அது அடுத்த செகண்டே அந்த சூளை நோய் அவருக்கு போயிடுச்சு. இது போனதுக்கப்புறம் அப்படியே அப்பருக்கு மாறுது. அப்பர்ன்ற அந்த தர்மசேனருக்கு வருது. அவங்க அக்கா வந்து பயங்கர சைவம், அவங்க அக்கா. இவர் வந்து அங்கே போய் இந்த சமயத்தில் இருந்தாலும் அவங்க ஒரு விண்ணப்பம் வச்சுக்கிட்டு, அதனால் அவருக்கு ஒரு சூளை நோயை கொடுத்து அவரையும் தடுத்து ஆட்கொண்டு இவங்க எல்லாரையும் சைவத்துக்கு மாற்றி இன்றைக்கி வந்து மதுரையில் விபூதி போடாத ஒரு நெத்தியை நீங்கள் பார்த்தே இருக்க முடியாது. மதுரையிலேருந்து யாராவது வந்திருக்கீங்களா? மதுரையில் ஓகே, மதுரையில் நெத்தியில் விபூதி போடாதவங்க இருக்கவே முடியாது, பெரும்பாலும் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா கம்பல்சரி போட்டோம். இன்னொன்று வந்து பாண்டிய மன்னன் கூன் பாண்டியன் ஆண்ட இதில் எல்லாரும் பேர் வைக்கும்போது பார்த்திங்கன்னா பக்கத்தில் பாண்டின்னு வரும். பெண்களுக்கு கூட பேர் வச்சா கூட ராஜேஸ்வரி பாண்டி, உமா பாண்டி, உமாபதி பாண்டி இப்படி வைப்பாங்க. அப்படி தானே ஐயா? இது மாதிரி வைப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த மன்னரை முக்கியத்துவப்படுத்தி சைவத்தில் மாறினதுனால இன்றைக்கி அது வரலாற்று நிகழ்வு. அப்போ என்ன அர்த்தம்னா, தேவையான இடத்துல தேவையானவங்கள வர வச்சு அதை சரி பண்ணக்கூடிய ஒரு வேலையை அவர் செய்வார். சிவபெருமான் அதை தான் செய்துக்கிட்டு இருப்பார். அப்போ அந்த வகையில் இன்றைக்கி வள்ளலார் வந்து வருவிக்க விட்டுற நாள், அருட்பிரகாச வள்ளலார் வருவிக்க விட்டுற நாள். ஏன், என்ன காரணம், எதுக்காக அவர் வருவிக்க விட்டுறார் அப்படின்னா, ஜீவகாருண்யம் நிறைய